அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த 2025ஆம் ஆண்டுக்கான புதிய ரேஷன் வேலைக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இந்த ரேஷன் வேலைக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் கிட்டத்தட்ட நமக்கு 6500க்கும் மேற்பட்ட புதிய வேகன்சி அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த வேலை வாய்ப்பை பற்றின முழுமையான தகவலை தான் இந்த ஒரு வீடியோ முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ டோட்டலாக நமக்கு 6500க்கும் மேற்பட்ட வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. அதில் 2 விதமான போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. அந்த 2 விதமான போஸ்டிங் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விற்பனையாளர் மற்றும் கட்டுனர். இந்த 2 வகையான போஸ்டிங்க்கு தான் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த 2 வகையான போஸ்டிங்க்கும் மினிமம் நம்ம என்ன படிச்சிருக்கணும், மேக்ஸிமம் நம்ம என்ன படிச்சிருக்கணும், மினிமம் அதற்கான சம்பளம் எவ்வளவு, மேக்ஸிமம் இதற்கான சம்பளம் எவ்வளவு, இந்த வேலை வாய்ப்பில் யார் யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க, ஸோ அதற்கான அப்டேட்டுமே நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருக்கிறவங்களுக்கு இதில் என்ன முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க, அதற்கான அப்டேட்டுமே நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி போன வருஷம் அதுக்கு முன்ன வருஷம்லாம் நிறைய பேர் பேட் கமெண்ட் இந்த ரேஷன் வேலையை பற்ற அப்டேட் கிடச்சிருந்தது. என்னென்னா, இந்த ரேஷன் வேலையை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து வாங்கிடுறாங்க, இதெல்லாம் உண்மையா பிரதர்? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுங்க. ஸோ நாங்கள் அப்ளை பண்ணலாமா, எங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா, நாங்கள் நேர்மையான முறையில் மார்க்கை வச்சு தான் விண்ணப்பிக்கிறோம், ஸோ அதை பார்த்தீங்கன்னாக்கா நேர்காணலில் நல்லா தான் பண்ணுறோம், ஆனால் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது, ஸோ அதுக்கான காரணம் என்ன, காசு கொடுத்து வாங்குறாங்களே அதெல்லாம் உண்மைதானா அப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அதற்கான தெளிவான வீடியோவாக இது இருக்க போகுது, உங்களுக்கான கிளாரிஃபிகேஷன் வீடியோவாக இது இருக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன, அதற்கான அப்டேட் பார்க்க போகிறோம். அப்ளை பண்ணுறதுக்கு வெப்சைட் என்ன, உங்கள் ஃபோன்லேயே வீட்டில் இருந்தே நீங்கள் பண்ணிக்க முடியும். அவ்வளோ கைடன்ஸ் ஃபுல்லாகவே நம்ம கொடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும், அதற்கான முழு அப்டேட்டுமே நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ், அப்டேட், நோட்டிஃபிகேஷன்லாம் நமது சேனலில் தான் ரெகுலராக அப்டேட் ஆகிட்டுருக்கு. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்னென்னா, தமிழ்நாடு ரேஷன் ஷாப் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான புதிய நோட்டிஃபிகேஷன். அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் எப்படி, எல்லா டீட்டெயில்ஸுமே பார்க்கலாம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரேஷன் வேலைகள் அனைத்துமே கூட்டுறவுத்துறையின் கீழ் தான் செயல்படுது. ஸோ அதனால் கூட்டுறவுத்துறையின் கீழ் தான் இந்த வேலைகள் எல்லாமே ரெக்ரூட்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? என்ன வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னா, தமிழ்நாடு ரேஷன் வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் தான். என்னென்ன வகையான போஸ்டிங் வந்திருக்கு அப்படின்னா, விற்பனையாளர் மற்றும் கட்டுனர். சரிங்களா? அடுத்ததாக டோட்டலாக நமக்கு 6500க்கும் மேற்பட்ட வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது ஜாப்போட லொக்கேஷன். இந்த ஜாப்போட லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 38 மாவட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்துலேயும் உங்களுக்கு எங்கே வேணுனாலும் போஸ்டிங் கொடுப்பாங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கணும். சரிங்களா? ஸோ அடுத்து தொடர்ந்து பார்ப்போம், வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறது மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆன்லைன் தான் பண்ணியாகணும். அதற்கான வெப்சைட்டுமே கீழே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை எழுதி வச்சுக்கோங்க, இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே நீங்கள் டச் பண்ணிங்கனாவே இதோட வெப்சைட்டுக்கு போயிடும். இந்த வெப்சைட்டில் நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் நோட்டிஃபிகேஷன் போயிடும். டேரெக்டாக உங்களுடைய அது 38 மாவட்டத்துக்கும் சேர்த்து தான் இந்த ஒரு வெப்சைட்டு. அதில் அந்த மொத்த வெப்சைட்லும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியான வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்டில் உங்கள் மாவட்டம் எதுவோ இல்லை, நீங்கள் எந்த மாவட்டத்துக்கு விண்ணப்பிக்க நினைக்கிறீங்களோ அந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணி விண்ணப்பிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா?
இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒவ்வொரு மாவட்ட வாரியாக எவ்வளோ வேக்கன்சி வந்திருக்குது, அதில் எந்தெந்த மாவட்டத்துக்கு எவ்வளோ வேக்கன்சி, உங்கள் மாவட்டத்துக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்றதை நீங்களே செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ தொடர்ந்து பாருங்கள். அரியலூர் மாவட்டத்துக்கு 75 வேக்கன்சி, செங்கல்பட்டு 178 வேக்கன்சி, சென்னை 344 வேக்கன்சி, கோயமுத்தூர் 233 வேக்கன்சி, கடலூர் 245 வேக்கன்சி, தர்மபுரி 98 வேக்கன்சி, திண்டுக்கல் 312 வேக்கன்சி, ஈரோடு மாவட்டத்துக்கு 243 வேக்கன்சி, கள்ளக்குறிச்சி 116 வேக்கன்சி, காஞ்சிபுரம் 274 வேக்கன்சி, கன்னியாகுமரி 134 வேக்கன்சி, கரூர் மாவட்டத்துக்கு 90 வேக்கன்சி, கிருஷ்ணகிரி 146 வேக்கன்சி, மதுரை 163 வேக்கன்சி, நாகப்பட்டினம் 98 வேக்கன்சி, நாமக்கல் 200 வேக்கன்சி, நீலகிரிஸ் 67 வேக்கன்சி, பெரம்பலூர் 58 வேக்கன்சி, புதுக்கோட்டை 135 வேக்கன்சி, ராமநாதபுரம் 114 வேக்கன்சி, ராணிப்பேட்டை 118 வேக்கன்சி, சேலம் 276 வேக்கன்சி, சிவகங்கை 103 வேக்கன்சி, தென்காசி 83 வேக்கன்சி, தஞ்சாவூர் 200 வேக்கன்சி, தேனி 85 வேக்கன்சி, தூத்துக்குடி 141 வேக்கன்சி, திருச்சிராப்பள்ளி 231 வேக்கன்சி, திருநெல்வேலி 98 வேக்கன்சி, திருப்பத்தூர் 75 வேக்கன்சி, திருப்பூர் 240 வேக்கன்சி, திருவள்ளூர் 237 வேக்கன்சி, திருவண்ணாமலை 376 வேக்கன்சி, திருவாரூர் 182 வேக்கன்சி, வேலூர் 168 வேக்கன்சி, விழுப்புரம் 244 வேக்கன்சி, விருதுநகர் 164 வேக்கன்சி, மயிலாடுதுறை டோட்டலாக நமக்கு 150 வேக்கன்சி, டோட்டலாக நமக்கு 6500க்கும் மேற்பட்ட வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? என்னென்ன போஸ்டிங்கு வந்திருக்கு அப்படின்னா, சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கர் இந்த 2 வகையான போஸ்டிங்க்கு தான் நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேல்ஸ்மேனுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறதா இருந்ததுன்னா மினிமம் நீங்கள் 12ஆம் வகுப்பு படித்து பாஸ் பண்ணியிருக்கணுங்க. அடுத்ததாக பேக்கருக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறதா இருந்ததுன்னா மினிமம் நீங்கள் 10ஆம் வகுப்பு படித்து பாஸ் பண்ணியிருக்கணுங்க. சரிங்களா? அடுத்ததாக ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஓசி கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா 18 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவருமே விண்ணப்பிச்சுக்கலாங்க. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, பிசிஎம், எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூ இந்த கேண்டிடேட்டில் இருக்கிறவங்க 18 வயசுலேருந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இல்லாமல், அதாவது 50-55 வயசு வரைக்கும் கூட விண்ணப்பிச்சுக்கலாம். அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்ததுங்க. அடுத்தது விண்டோஸ் ஆல் கேண்டிடேட்ஸ், அதாவது 18 வயசுலேருந்து விண்ணப்பிச்சுக்கிறது ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்தது ஓசி எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்டில் வரீங்க அப்படின்னா 18 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். அதில் ஓசிலேயே பிடபிள்யூ கேண்டிடேட்டில் வரீங்கன்னா நீங்கள் 42 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாங்க. அப்ளை பண்ணுறதோட ஃபீஸ் சேல்ஸ்மேனுக்கு 150 ரூபா ஃபீஸும், பேக்கருக்கு 100 ரூபா ஃபீஸும் சொல்லியிருக்கிறாங்க. அதில் நீங்கள் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூவில் வரீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது, ஃப்ரீயாகவே நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாங்க. அப்ளை பண்ணுறதோட செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னாக்க ஒன்லி உங்களுடைய 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மார்க்கை வச்சு மட்டுமே இதில் செலெக்ஷன் பண்ணுவாங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாங்க. அடுத்ததாக சேல்ரி, ஒரு வருஷம் வரைக்கும் சேல்ரி 6250 ரூபா வரைக்கும் சேல்ரி கிடைக்குங்க. போக போக 1 இயருக்கு அப்புறம் 8600லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 29000 வரைக்கும் இதற்கான சேல்ரி கிடைக்குங்க. சரிங்களா? ஸோ இன்றைக்கான வீடியோவில் ஸ்கீம் அப்டேட் இது தாங்க, கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் இது தான். அதே மாதிரி நிறைய பேர் இந்த வேலைக்கு நம்ம விண்ணப்பிக்கலாமா, இது காசு கொடுத்து வாங்குறது உண்மையா அப்படின்னு கேட்டிங்க இல்லையா, அதற்கான தெளிவான விளக்கம் நான் சொல்கிறேன். இந்த ரேஷன் வேலையை பொறுத்த வரைக்கும் 50-50ங்க. காசு கொடுத்து வாங்குவதும் உண்மைதான், நிரந்தரமான தகுதி உள்ளவங்களுக்கு 50% பார்த்தீங்கன்னாக்க இதில் நேர்மையான முறையில் மார்க்கை வச்சு செலெக்ஷன் போடுறதும் உண்மைதாங்க. அதனால் நீங்கள் விண்ணப்பிங்க. கண்டிப்பாக நீங்கள் இன்டர்வியூஸ் நல்லா பண்ணீங்க, டாக்குமெண்ட் சர்டிஃபிகேட்லாம் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. என்னோட சஜஷன் கேட்டிங்கன்னா, நீங்கள் விற்பனையாளருக்கு போஸ்டிங்க்கும் விண்ணப்பிச்சுக்கோங்க, கட்டுனர் போஸ்டிங்க்கும் விண்ணப்பிச்சுக்கோங்க. அதில் இன்னொரு சஜஷன் என்னென்னா, எந்த மாவட்டத்துக்கு நீங்கள் அதிகமாக வேகன்சி இருக்கோ அந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணி விண்ணப்பிச்சுக்கோங்க. நமக்கு தேவை ஒரு அரசு வேலை தானே தவிர நமக்கு எந்த மாவட்டன்றது முக்கியம் கிடையாது. இதை மனசில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக எந்த மாவட்டத்துக்கு அதிகமாக வேகன்சி இருக்கோ அந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணி விண்ணப்பிங்க. அதே மாதிரி 2 போஸ்டிங்க்கும் ஒரு நபர் விண்ணப்பிக்கலாம். அதனால் 2 போஸ்டிங்க்கும் விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ.
அதற்கு மீண்டும் வந்து சொல்கிறேன், எல்லாரும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாருக்கும் பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ, வெல்கம். அடுத்து ஒரு முக்கியமான அரசு வேலை சந்திக்கலாம். தேங்க்யூ.